ரமலான் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது ரம்ஜான் பண்டிகை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க, அது பற்றிய விவரங்கள்? இஸ்லாமியர்களின் நம்பிக்கைப்படி முகமது நபிக்கு முதலில் குர்ஆனை வெளிப்படுத்திய மாதத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு. இது மூன்றாவது கடமை. ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி ஆண்டின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் அதிகாலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் நீர் அருந்தாமல் ஏழை எளிய மக்களின் பசியை உணர 30 நாளும் நோன்பு இருந்து பிறகு வானில் பிறை பார்த்து இந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடுவர். அதன்படி நேற்று பிறை தென்பட்டதால் இன்று நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. நாம் தற்பொழுது ஈத்கா பள்ளிவாசலில் இருக்கோம். இந்த ஈத்கா பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை உடுத்தி சாறை சாறையாக இந்த பள்ளிவாசலுக்கு வந்து ஈதுல் பித்ருல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகையில ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது இந்த தொழுகை நடைபெற்று வருகிறது. இந்த தொழுகைக்கு பிறகு உலக நன்மைக்காகவும் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு துபாவையும் செய்ய உள்ளனர். குறிப்பாக இந்த தொழுகையானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஈத்கா பள்ளிவாசல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தொழுகையில ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு தொழுகை முடிந்த பிறகு ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ஈத் முபாரக் என்று அவர்களுடைய ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்குவாங்க. குறிப்பா ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த ரமலான் பண்டிகை ஒரு முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படக்கூடிய நிலையில புதுக்கோட்டையில இந்த ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு களைகட்டியா இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பள்ளிவாசல்கள் மற்றும் ஈத்கா மைதானங்களில் நடைபெறும் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நூருல் ஆமீனிடம் கேட்கலாம். ஆமீன், இப்போ இஸ்லாமியர்கள் அங்கு கருப்பு பட்டை அணிந்து தொழுகைக்கு செல்லக்கூடிய நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? இஸ்லாமியர்களின் மிக முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை மற்றும் பக்ரீத் பண்டிகை ஆகும். நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பள்ளிவாசல்கள் மற்றும் ஈத்கா மைதானங்களில் நடைபெறும் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து கருப்பு பட்டை அணிந்து தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நூருல் ஆமீன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.